இன்னைக்கு டெல்லியில நடந்த NCERT கூட்டத்துல நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், அதாவது PMC ஸ்கூல் கல்வி திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையையும் ஏத்துக்க மாட்டோம், இது வெறும் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற வேலை, இது மும்மொழி கொள்கை கூட கிடையாது, இந்துத்துவா திணிக்கிற வேலையா தான் இருக்கு, இது மும்மொழி கொள்கை இல்ல இந்துத்துவா திணிப்பு அப்படின்னு சொல்லி எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடோட சேர்த்து கேரளாவும் குரல் கொடுத்திருக்கு. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது டெல்லியில இன்னைக்கு நடந்த NCERT இந்த கூட்டத்துல தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திக்கு எதிராகவும் மற்றும் இந்த PMC பள்ளி திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பா குரல் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் மும்மொழி கொள்கை திணிப்பு மட்டும் இல்ல, இது இந்துத்துவ கொள்கை தான் இருக்கு, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதே இந்துத்துவாவை திணிக்கிற விதமா தான் இருக்கு, அதனால இந்த இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எங்க கிட்ட கொண்டு நீங்க திணிக்கணும்ன்ற முயற்சியை ஒருபோதும் தமிழ்நாடு ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதாவது முன்னாடில இருந்தே தமிழ்நாடு அரசு இந்த PMC ஸ்கூல் திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, நீங்க நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்லை அப்படின்னு தன்னுடைய சொந்த செலவுல பள்ளி கல்வித்துறைக்கு இவங்க நிதி ஒதுக்குறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ இவங்க வழியில கேரளாவும் இதை முன்னெடுத்திருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த PMC ஸ்கூல் திட்டத்தை நாங்க ஏத்துக்கிட்டா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும், புதிய கல்விக் கொள்கையோடைய புறவாசல், அதாவது புதிய கல்விக் கொள்கையை புறவாசல் வழியா PMC திட்டத்தின் மூலமா நீங்க எங்க மாநிலத்துக்குள்ள திணிக்க பாக்குறீங்க, அதனால இதை நாங்க இன்டீடைலா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்க இதுல ஒப்புதல் கையெழுத்து போடுவோம், அது வரைக்கும் இந்த PMC ஸ்கூல் திட்டத்தையே நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவும் இது அதிரடியான சம்பவத்தை பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னோடியா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்க என்ன சொன்னாங்க, இல்ல மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றதே இந்தி திணிப்புக்கான வேலை தான், முதல்ல நீங்க இந்திய திணிப்பீங்க, அப்புறமா சமஸ்கிருத திருப்பீங்க, இதுக்கு மூலமா எங்களுடைய தாய்மொழியவே அழிப்பீங்க, ஏன்னா இப்படிதான் எல்லா மாநிலத்திலும், குறிப்பா சொல்ல போனா வட மாநிலத்துல இருக்க எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு அவங்களோட தாய்மொழின்றது காணாம போயிருக்கு. அது காணாம போக ஒரே காரணம் இந்தி தான். இந்தின்றது கொஞ்சமா அந்தந்த தாய்மொழிகளை முடுங்கி இன்னைக்கு இந்தி மட்டுமே வட மாநிலத்தோட அடையாளமா இருக்கு. ஆக அந்த மாதிரியான அடையாள இழப்பு வேலையை நாங்க எங்க தமிழ் மொழியை விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒரே மித்தமா உறுதியா இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த வழியில இன்னைக்கு கேரளாவும் கைகோர்த்திருக்கு. சரி, இவங்க ஏன் இந்த புதிய கல்விக் கொள்கை இப்படி இந்துத்துவ திணிப்பு அப்படின்னு பேசுறாங்க பார்த்தா, அவங்க இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா என்னென்ன பாடத்திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்காங்க, அதாவது உள்ள எப்படி இந்தியை கொண்டு திணிச்சிருக்காங்க, எப்படி இந்துத்துவ உள்ள கொண்டு திணிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க ஏற்படுத்துற மாற்றங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னாலே இது என்ன மாதிரியான வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். காலேஜுக்கே இந்த நிலைமை, அப்போ ஸ்கூலுக்கு என்னன்றதை நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது 2020 இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்துல இந்த 88 புத்தகங்களை இவங்க பரிந்துரை பண்றாங்க. இந்த 88 புத்தகங்களை உடனடியாக நீங்க வாங்கி உடனே உங்களுடைய பாடத்திட்டத்துல இதை அறிமுகப்படுத்தணும், நீங்க டிலேவே பண்ணக்கூடாது, எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்படி என்ன முக்கியமான புத்தகங்கள் இவங்க மக்கள், அதாவது மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க? ஒருவேளை ஏதாவது இப்போ சயின்ஸ் அட்வான்ஸா இருக்கே அது சம்பந்தமானதா, இல்ல சமூகத்துல சொல்லப்படாம விட்டு போன வரலாறா, இல்ல ஆங்கிலத்துல எவ்வளவு தன்னை திறம்பட வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் சம்பந்தமா தான் இருக்கா, இல்ல அவங்க தாய்மொழி சம்பந்தமா இருக்கா? அதுவுமே இல்ல. இன்னைக்கு கணிதம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால மேத்ஸ்ல என்னென்ன அட்வான்டேஜ் வந்திருக்கு அப்படின்றக்கா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தியா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க யாரோடைய புத்தகங்களை இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, RSS உடைய தலைவர்கள், அதாவது சுரேஷ் சோனி, தேவேந்திர ராவ் தேஷ்முக், சந்தீப் வாசல்கர், இவங்கெல்லாம் எழுதின புத்தகங்களை நீங்க உடனடியா அந்த 88 புத்தகங்களை கொண்டு உங்களுடைய பாட புத்தகத்துல திணிக்கணும் அப்படின்ற உத்தரவை கொடுத்திருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த RSSல வித்யா பாரதியல்ன்ற அங்கமா வகித்தவங்க தான். இவங்களோட இதுதான் நீங்க சொல்லியே ஆகணும், அதாவது மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல அவங்களுடைய ஹிஸ்டரி புக்ல என்ன ஹிஸ்டரியை அவங்க கொண்டு சேர்க்கிறாங்க
பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமரை பத்தின பாட புத்தகத்தை நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதாவது ராமர் எப்படி இந்த நாட்டை ஆண்டாரா, ராமர் வந்து எப்படி அவங்களுடைய வனவாசம் போனாரு, ராமர் வந்து எப்படி பயணம் பண்ணாரு, ராமனுடைய வரலாறை ரொம்ப டீட்டெயிலா நீங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதாவது யூபியில் காலேஜஸ்ல இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான பாடங்கள், ராமரை பத்தின பாடங்கள் வரணும் அப்படின்னு. அதுவும் எப்ப தெரிவிக்கிறாங்கன்னா, ராமர் கோயில் திறப்பு விழா நடந்து பாத்தீங்களா, அப்ப இதை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ராமர் சம்பந்தமான பாடங்களை வந்து நீங்க திணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல்கலைக்கழகங்கள்ல 5 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இவங்க கொண்டு வராங்க. அதாவது பிபிஏ எம்பிஏ அப்படின்ற மாதிரி 5 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸ் கொண்டு வராங்க. சரி, இவங்க 5 வருஷம் படிக்கிறதுக்கு கோர்ஸ் கொண்டு வராங்களே, ஏதாவது முக்கியமான சப்ஜெக்டா இருக்குமோ, ஒருவேளை வெளிநாடுல இருக்க பல்கலைக்கழகங்கள்ல இருக்க ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை பார்த்துதான் நம்ம மாணவர்களையும் முன்னேற்றத்துக்காக ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தா, கிருஷ்ணரோடைய மந்திரங்களை வந்து நீங்க படிங்க, இதுக்கு எம்பிஏ, ஏதாவது கிருஷ்ணரோட மந்திரங்களை படிக்கிறதுக்கு எம்பிஏ பிபிஏ, அதுக்கு 5 வருஷம். இல்லை, இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றாங்க, நீ வந்து 5 வருஷமே படிக்க வேண்டாம், இப்போ 6 மாசம் படிக்கிறீங்களா டிப்ளமோ சர்டிஃபிகேட், 1 வருஷம் படிக்கிறீங்களா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், 4 வருஷம் படிக்கிறீங்களா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட். ஸோ நீங்க இதுல எப்போ இருந்து வேணாலும் நின்றுக்கலாம். ஸோ இப்போ மாணவர்களோட மனநிலை என்னவா இருக்கும், ஏதாவது உருப்படியாக ஒரு கோர்ஸ் எடுத்து 5 வருஷம் படிச்சு கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் கிருஷ்ணா ராமான் கோவிந்தான்னு கத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. அதுவும் நீங்க கம்பல்சரியா படிக்க வேண்டாம், 6 மாசம் 1 வருஷம் 2 மாசம் அப்படின்னு படிக்கலாம். அப்படியே நின்னாலும் உங்களுக்கு டிராப் அவுட்ன்ற பேர் வராது. நீங்க என்னன்னு வரும், டிப்ளமோ டிகிரி, இந்த மாதிரி இந்த எத்தனை வருஷம் படிக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க ஸ்கூல், அதாவது காலேஜ் பல்கலைக்கழகத்தில் இப்படி இருக்கே, ஸ்கூல்ல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்க போனா, ஸ்கூல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு வந்து இந்த என்சிஆர்டி பாட புத்தகத்துல முகலாயர்களை பற்றிய வரலாறை சுத்தமா நீக்கிட்டு அதுக்கு பதில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்போடைய சோசியல் சயின்ஸ் பாட புத்தகத்துல மதகம், மௌரியர்கள், சதவாகனர்கள், சங்கரர்கள், பண்டைய இந்திய வம்சாவளிகளை பத்தியான பாடங்களை இவங்க வந்து சேர்த்திருக்காங்க. இப்போ ஒரு ஹிஸ்டரின்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன படிப்போம், யார் இந்த நாட்டில் படையெடுத்து வந்தாங்க, அவங்க எந்த நாட்டை பிடிச்சாங்க, அவங்க பிடிக்கும் போது எத்தனை படம் வந்தது, அந்த மாதிரி படிச்சிருப்போம். இல்லைனா வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வரலாறை படித்திருப்போம். அதாவது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடந்தது, இந்த காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு, இவங்க நேதாஜியை பற்றி படிப்போம், இல்லை கப்பலோட்டிய தமிழர் பற்றி படிப்போம். இப்படியான ஹிஸ்டரிகள் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த மேதாவிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய வம்சாவளி, அதாவது அந்த 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 இந்து மனநிலையில இருக்கக்கூடிய இந்து தலைவர்களை வந்து இவங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்ற சோசியல் சயின்ஸ் புத்தகத்துல இங்க கும்பமேளால, அதாவது நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க தெரியுங்களா, 72 கோடி மக்கள் வந்து 70 கோடி மக்களுக்கு மேல இந்த கும்பமேளால கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை கொடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவத்தை கொண்டு வந்து பாட புத்தகத்துல சேர்த்திருக்காங்க. என்னன்னு, இந்த மாதிரி கும்பமேளான ஒரு சம்பவம் நடக்குது, அதை பத்தி படிங்க. கும்பமேளா சம்பவத்துல எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இவங்க கும்பமேளா சம்பவம் ஒரு புனிதமான சம்பவம் மாதிரி கட்டமைச்சு அதை கொண்டு வந்து பாட புத்தகத்துல சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மேக் இன் இந்தியா அப்படின்ற இதையும் வந்து கொண்டு வந்து பாட புத்தகத்துல சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்திருக்க நலத்திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் படிக்கிற சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து இவங்க வந்து சேர்த்துருக்காங்க. அதாவது இவங்க கூட கூட்டணி வச்ச அதிமுக சொல்லிச்சு பார்த்தீங்களா, அடடா திமுக வந்து சுய விளம்பரம் தேடுறவங்க அப்படின்னு. அப்ப பாஜகவை என்ன சொல்லுவீங்க, குழந்தைங்க படிக்கிற பாட புத்தகத்துல கொண்டு போய் இப்படி மகா கும்பமேளாவை பத்தி பேசுறீங்களே, அது மட்டும் இல்லாம நீங்க கொண்டு வந்த மேக் இன் இந்தியா, பேட்டி பச்சோ அப்படின்ற உங்க நலத்திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து நீங்க மாணவர் மத்தியில என்ன பதிய வைக்கிறீங்க. இந்த மாதிரி மோடிஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்தது, அது நாட்டுக்கு வந்து ஏதோ பலவிதமான நன்மையை செஞ்சது. கும்பமேளான்றது நம்மளுடைய கல்ச்சர், கும்பமேளா தான் இந்த இந்தியாவுடைய வரலாற்று சிறப்பு மிக்க கல்ச்சர் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு போய் மாணவர்கள் கிட்ட சேர்க்கிறீங்க. சரி, இதெல்லாம் படிச்சுட்டு இந்த மாணவர்கள் என்ன பண்ண போறாங்க? இப்போ இந்த படிச்சுட்டு கொண்டு போய் நான் வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர முடியுமா? கிருஷ்ணர் இந்த மந்திரம் சொன்னார், சிஇஓ வந்து காரி துப்பி அனுப்பிச்சிருவான் நம்மள. இது மாதிரி தான் இவங்க வந்து படிச்சுட்டு கொண்டு போய் இந்த மாணவர்கள் கிட்ட சேர்க்கிறாங்க. சரி, இதுதான் அப்படின்ற மாதிரி
என்ன மெக்கானிசம் என்ன போயிட்டு இருக்கு, மற்ற நாடுகளில் என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கான், ஏஐ ரோபாட்டிக்ஸ் அது இதுன்னு எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கான். ஒன்றும் வேணாம், நீங்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் போயிட்டு இது மாதிரி ஜீசஸ் எப்போ பிறந்தாரு, ஜீசஸ் எப்படி வாழ்ந்தாரு, ஜீசஸ் எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு போதிச்சாரு அப்படின்னு ஏதாவது ஒரு வரலாற்று புத்தகங்கள்ல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்குதான்னு நம்ம பார்க்க முடியுமா? ஒரு காலம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மாணவர்களுடைய வளர்ச்சி முக்கியம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றாங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல போனா நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது துணைவேந்தர்களுக்கு கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டார் பார்த்தீங்களா, அப்போ ரொம்ப தீர்க்க தெளிவா சொன்னாரு, இந்த மாதிரியான மூட நம்பிக்கை விஷயங்களை நீங்க பாடத்துல சொல்றது மட்டும் இல்ல, டிஸ்கஷன் கூட பண்ணக்கூடாது. அதாவது இந்த கோமிய கதைகள், இந்த சாண கதைகள், இந்த செவத்துல சாணம் பூசினா ரூமே குழுக்குழுன்னு இருக்குன்னு அந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாம பூகம்பம் ஏன் வருது அப்படின்னு, நிலச்சரிவு ஏன் வருதுன்னா மாமிசம் சாப்பிட்றதுனால, கோமியம் குடிங்க உங்களோட நோய் சரியாயிடும் அப்படின்றத முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள் கூடிய பாடங்களை நீங்க டிஸ்கஷன் கூட நம்மளுடைய மாணவர்கள் கிட்ட வைக்க கூடாது. நம்ம மாநிலத்தோட கொள்கை என்ன, நம்ம அரசோட கொள்கை என்னவோ அதை தான் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு. அது மட்டும் அவர் என்ன சொல்றாரு, நம்ம வளர்ச்சியில முன்னோக்கி இருக்கோம். அவங்க இந்த புதிய கல்விக் கொள்கை 2035 50% ரீச் ஆகணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இப்பவே என்ன சொல்றோம், நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காமலே நாங்க இப்ப எங்க ஜிஆர்ல 47% இருக்கோம். ஆக உங்களுடைய எந்த திட்டத்தையும் ஃபாலோ பண்ணாத நாங்க 47% இருக்கோம், நீங்க இப்பதான் 50%, அதுவும் 2035 நாங்க ரீச் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி மாணவர்களை பின்னோக்கி இருக்கிற வேலையை பிஜேபி ரொம்ப பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யுது. அது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியத்துக்கு எதிராக தான் இருக்கு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா பாபர் மசூதி இடிப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த வரலாற்றையே அவங்க மூடி மறைச்சிருக்காங்க. இந்த பாடத்தையே இவங்க என்ன பண்றாங்கன்னா புத்தகத்துல இருந்து நீக்கி இருக்காங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு அதிர்ச்சி. நாட்டுல நடந்த ஒண்ணு தானே போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா மாணவர்கள் கிட்ட இவங்களை பத்தி தப்பா நாளைக்கு படிச்சுட்டு வந்து மாணவர் சொல்லுவாங்கல்ல, ஏம்பா நீங்க தான் வந்து அந்த பாபர் மசூதி எடுத்து அந்த இடத்துல ராமர் சிலையை கொண்டு வந்து அரசியல் பண்ணி பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயில் கட்டினீங்களாமே அப்படின்னு நாளைக்கு படிச்சுட்டு வர தலைமுறைக்கு அது தெரியக்கூடாது பாத்தீங்களா. அதுக்காக தான் பிளான் போட்டு இவங்க இப்படி செய்யறாங்க. சரி, இதுதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இவங்க இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சொல்றாங்க பூமி எப்படி புனிதமாகிறது. என்னன்னா இது சயின்ஸ், பூமிக்கு எப்படி புனிதம், நம்ம சயின்ஸ் படி என்ன படிப்போம், சூரியன் இருக்கு, சூரிய குடும்பத்துல இத்தனை கோள்கள் இருக்கு, பூமிக்கு எத்தனை நிலவு இருக்கு, மற்ற கோள்களுக்கு எத்தனை நிலவு இருக்கு, தன்னை தானே பூமி எப்படி சுத்தி வரும், பூமி சூரியனை சுத்தி வர எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சயின்ஸ் படிப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பூமிக்கே புனிதமின்மை அப்படின்ற மாதிரி பூமிக்கே புனித தன்மை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பூமியில எங்கெங்கெல்லாம் எல்லா மதத்தினரும் நம்பக்கூடிய புனித இடங்கள் இருக்கு, புனித ஸ்தலங்கள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் புனித யாத்திரைகள் போகலாம், எங்கெங்கெல்லாம் வந்து மதம் நம்பிக்கைக்குரிய புனிதமான இடங்கள் இருக்கு அப்படின்ற லிஸ்ட் போட்டு விலாவரியா இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா 12 ஜோதிர்லிங்கங்கள் மற்றும் சர்தாம் யாத்திரை பத்திலாம் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இது தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு பாத்தீங்களா, இவங்க சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு உதாரணம் தான் என்னன்னா இந்த பூமி எப்படி புனிதம் அடைகிறது அப்படின்ற இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஜனபதா, சாம்ராஜ், ஆதிராஜா, ராஜாஜிராஜா அப்படின்ற மாதிரியான சமஸ்கிருத வார்த்தைகளை உள்ள திணிச்சு அதை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஹிந்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, உண்மையே இல்லைனாலும் அந்த நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்றீங்க. நான் கேட்குறேன், சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட மொழி? இப்போ நான் வந்து ஒரு தமிழர், என்னோட தாய்மொழி என்ன, தமிழ். இப்போ கேரளா இருக்குன்னு வைங்க, அங்கே மலையாளிகளோட மொழி என்ன, மலையாளம். இப்போ ஆந்திரா இருக்குன்னு வைங்க, அங்கே தெலுங்கர்களோட மொழி என்ன, தெலுங்கு. இப்படி அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி இருக்கு, தாய்மொழி இருக்கு. இதில் சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட மொழி, எந்த மாநிலத்தோட மொழின்னு சொல்லுங்க. எங்க இருந்து வந்தது, அதுக்கு என்ன இலக்கியம், என்ன இதிகாசம், என்ன வரலாறு இருக்கு? எதுவுமே கிடையாது, எந்த மாநிலத்திலுமே கிடையாது. ஆனா தன் தாய்மொழி, இதோட தாய்மொழியா இருக்க தமிழ், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானான்னு இப்படி இங்க இருக்காங்க பாத்தீங்களா, தெற்குல இருந்து உழைச்சு உங்களுக்கு வரி கட்டினா ஒரு 10 ரூபாய்க்கு 1 ரூபாய், அதாவது 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் நீங்க கொடுப்பீங்க.
ஆனா அங்க வந்து தூக்கி தூக்கி வாரி கொடுப்பீங்க. சமஸ்கிருதத்தை வளர்த்து எடுப்பீங்க, ஆயுர்வேதத்தை வளர்த்து எடுப்பீங்க. ஆனா தமிழ் வளர்க்கறதுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க. நீங்க இந்த மாதிரியான அரசியல் வந்து பாட புத்தகத்துல பண்ணிருக்கீங்களே, மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் உங்களோட இந்தி திணிப்பையும் உங்களோட சமஸ்கிருத திணிப்பையும் நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருப்பீங்க. சரி, எங்க நாங்க இந்தி திணிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. ஏதோ இந்தி புத்தகத்துல இவங்க வந்து சொன்னாங்க நீங்க இந்தி கட்டாயமா படிங்க அப்படின்னாங்க. ஆனா இங்கிலீஷ்லயே கொண்டு போய் இந்தியை திணிச்சிருக்காங்க. அதுதான் இப்ப நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. அதாவது இந்த ஆங்கில வழி பாட புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கில வழி பாட புத்தகத்துக்கு இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இந்தியில தலைப்பு வைக்கிறாங்க. இப்போ நான்லாம் இங்கிலீஷ் படிக்கும் போது அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் பையன் படிக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு கேரவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, இல்ல கிரிம்சன் ரீடர் அப்படின்னு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஆனா அது இங்கிலீஷ் சம்பந்தமா தான் இருக்கும். ஆனா இவங்க பேர் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. NCERT-யோட பாட புத்தகங்கள்ல இந்தி பேர் வைக்கப்பட்டிருக்கு, அதுவும் ஆங்கில வழி பாடநூல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி பாட புத்தகத்துக்கு பூர்வி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுடைய பாட புத்தகத்து மிருதங் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க, இன்னும் சந்தூர் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் இப்படி பேர் வச்சிருக்காங்களே, மேத்ஸோட புக்குக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணித பிரகாஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மேத்ஸ்ல கூடவா நீங்க வந்து இந்தி திணிப்பீங்க? நீங்க இந்தி திணிக்காத ஒரே மொழி தமிழ் மொழியா தான் இருக்கு. ஏன்னா இங்க காலங்காலமா தமிழை காப்பாத்துறதுக்காக இங்க தீ குடிச்சவங்களா இருக்கிற வரலாறு உண்டு. தமிழுக்காக போராடி கொண்டு இருக்க வரலாறு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சரி, இவங்க பாட புத்தகத்துல அதாவது ஸ்கூல்ல திணிச்சிருக்காங்க, அப்புறம் பல்கலைக்கழகங்கள்ல அதாவது காலேஜ் வரையும் இவங்க போயிருக்காங்கன்னா அது மட்டும் இல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமஸ்கிருதத்தை திணிச்சிருக்காங்க, இந்தியை திணிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்ன போனோம்னா இந்தியா அப்படின்ற வார்த்தையை இவங்க என்னவா மாத்திருக்காங்க, பாரத் அப்படின்னு மாத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போங்கன்னா பல சட்ட திருத்தங்களை சமஸ்கிருத மொழியில தான் அவங்க திருத்தியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாயிலேயே சொல்ல வரல. ஏன் இந்தியாவில் வர நலத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, சமஸ்கிருதா ஆயோஜனா அப்படின்ற மாதிரி தான் வர, என் வாயிலே வரல, அந்த அளவுக்கு இருக்கு அவங்க கொண்டு வர நலத்திட்டங்களுடைய பேர். இந்தியான்றது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு மாநிலம். அந்தந்த மாநிலங்கள் தனித்தனியா இருக்க மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் இந்தியாவை தவிர்த்து இந்தியான்னு ஒரு தனி இதுவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு மொழி மட்டும் இந்தியாவுடைய மொழி தேசிய மொழியை நீங்க எப்படி அறிவிக்க முடியும் அப்படின்றதான் எங்க கேள்வியா இருக்கு. சரி, இப்போ நாங்க வந்து திராவிடர்கள் அதனாலதான் வந்து இந்தியை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றீங்க. உங்களுடைய ஆட்சி நடக்கிற அதாவது பிஜேபி ஆட்சி நடக்கிற மகாராஷ்டிரால என்ன நடக்குது? மகாராஷ்டிரால இந்தி திணிப்புக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. அங்க இருக்க ராஜ் தாக்கரே என்ன சொன்னாரு, நீங்க இந்திய கட்டாயமா கொண்டு வந்தா இந்தி புத்தகத்தை தெருவுல போட்டு எரிப்போம் அப்படின்ற கருத்தை அவர் சொன்னார். அப்போ இந்த தாய்மொழின்ற பற்று எல்லாருக்குள்ளேயே இருந்தது, ஆனா அது தூங்கிட்டு இருந்தது. அதை தூண்டி விட்டவரை யாருமே இல்ல. முதல் குரலா தமிழ்நாட்டுல இப்போ ஒழிச்ச நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஆமா நம்மளோட தாய்மொழியை இந்த இந்தி வந்து நாசமாக்கிட்டு இருக்குன்ற உணர்ந்து மராத்தியை தான் நாங்க கத்துப்போம், இந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, நாங்க கத்துக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது மராட்டியம் தான் அப்படின்னு சொல்லி மராட்டியத்துக்கு குரல் கொடுத்தாங்க மகாராஷ்டிரால. சோ அப்படி இருக்கும்போது உங்களோட பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலத்துல இருக்க முதல்வர் பட்னாவிஸே கடைசியில எப்படி பேக் அடிச்சாருன்னா, இல்ல இல்ல நீங்க மராட்டியை தான் கத்துக்கோங்க, ஆனா என்ன ஒண்ணு எங்ககிட்ட இந்தி டீச்சர் தான் இருக்காங்க அப்படின்னு. இததான் இங்க வந்து நாம சொன்னோம். மும்மொழி கொள்கையை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அவங்க கொண்டு வரும்போது சொல்லுவாங்க நீங்க உங்க தாய்மொழி கத்துக்கோங்க, இங்கிலீஷ் கத்துக்கோங்க, ஆனா இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்க கத்துக்கணும்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஆனா டீச்சர் யார் வைப்பாங்க? இந்தி டீச்சர் தான் இருப்பாங்க. இந்தி டீச்சர் என்ன சொல்லி கொடுப்பாங்க? மராட்டியம், பீகார்ல இல்ல குஜராத்தி இந்த மாதிரியா சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும், ஹிந்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது வெளியே பாக்குறதுக்கு நீங்க எது வேணாலும் கத்துக்கலான்ற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள போனா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த 2 விரல் ஏதாவது ஒரு விரல் ஒரு விரல் நீட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விரல் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், அது இந்தி ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க அதை தான் கத்துக்க வேண்டியதா இருக்கும். இப்போ அந்த அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த PMC ஸ்கூல் திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதை ஏத்துக்கிட்டா இந்த இந்திய கட்டாயம், இந்த மும்மொழி கட்டாயம்ன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படின்றதுனால தான் தொடர்ந்து நம்மளுடைய முதல்வர் வந்து அதை வேண்டான்னாரு. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த நியூஸ் என்னவா இருக்குன்னா,
தமிழ்நாடு அரசு தானே வேண்டான்னு அவங்க பிள்ளைங்களை வந்து இப்போதைக்கு நம்ம விட்டு வைப்போம். ஆனால் அந்த சிபிஎஸ்சின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இந்த மக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்ல, நம்ம பசங்க டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும்னா நீட் எக்ஸாம் பாஸ் ஆகணும், அதுக்கு சிபிஎஸ் சிலபஸ் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு தம் பிள்ளைங்க டாக்டர் ஆகிடாதா, இன்ஜினியர் ஆகிடாதா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடாதா, அதுக்கு நம்ம சிபிஎஸ் ஸ்கூலில் சேர்த்தாதான் ஆக முடியுன்ற நம்பிக்கையில் கொண்டு போய் சேர்த்தாங்க பார்த்தீங்களா. அவங்க தலையெல்லாம் இடி இறக்குற மாதிரி 3வது ஃபெயில்னா ஃபெயில், 5வது ஃபெயில்னா ஃபெயில், 8வது ஃபெயில்னா ஃபெயில் அப்படின்ட்டு ஃபெயில் பண்ணுற வேலையை பார்க்கலாங்க. நாட்டில் அதாவது உலகத்தில் எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இருக்க எக்ஸாம்ஸை குறைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக படிங்க, ஒரு மரம் அப்படின்னு வந்து மாறாயும் மரம் அப்படின்னு படிக்கிறத விட நேரில் போய் இதுதான் மரம், இதுதான் மரத்துடைய இதுதான் கிளைகள், இதுதான் இலைகள் அப்படின்னு நேரடியாக ப்ராக்டிக்கலாக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கல்வி இப்படி முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ராமாயணத்தை படிங்க, மகாபாரதத்தை படிங்க, அப்படி கிருஷ்ணரை பற்றி படிங்க அப்படின்றாங்க. சரி, நாங்கள் இதெல்லாம் படிக்கிறோம், எங்களை வந்து நீங்கள் வேதம் கற்றுக்க விட்டு உள்ள நீங்கள் இருக்கிறீங்களே மூலஸ்தானம், அதுக்குள்ளே எங்களை விட்டுருவீங்களா? அதுக்கும் விட மாட்டீங்க. ஆக நீங்கள் சொல்கிறத நாங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு அடிமையாக எங்கள் பிள்ளைகள்லாம் வேலை செய்யணும். நீங்கள் என்னவா இருப்பீங்க? மேலே அதே மாதிரி முன்னாடி இருந்தது பார்த்தீங்களா, ஜட்ஜஸ்ஸு, கஸ்டமர் ஆஃபீஸர், அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீங்க. நாங்கள் வந்து இப்படியே உங்களுக்கு கை கட்டி வேலை செய்யணும். இதுதானே உங்களுடைய எண்ணம். குலக்கல்வியை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான முழு வீச்சு வேலையில் ஒன்றிய அரசு இறங்கியிருக்கு. இது நம்ம முழிச்சுக்காம குரல் கொடுக்காம இருந்தோம்னா பழைய நிலைமைக்கு நம்ம பின்தள்ளப்படுவோம். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் இது.